எல்லாமே இப்போ ஒரு ஃபேஷனேட் பண்ணப்படுதோங்கிற மாதிரி காலேஜ் போனால் தம் அடிக்கணும், காலேஜ் போனால் பேர் அடிக்கணும், இப்போ இதுதான் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் மக்கள்கிட்ட ஏற்படும். திணிக்கிறது வீடு கட்டுற கல்லு தம்பி அடுத்து அடிச்சிருக்காங்க தம்பி, ஒரே அடியில் ஸ்பாட் அவ்வளோதான் தம்பி கேப் இருக்கும். இது கூட வரலாறே இப்படி இருக்காங்களேங்கிற ஒரு சூழ்நிலை உருவாங்க. அப்படி சொல்ற எண்டு வந்து ரொம்ப மோசமான நிலைமை. நம்ம தேங்க இருக்கிற பாப்பெல்லாம் அவ்வளோதான் போயிட்டு டப்போ டோப்பு போடுறது கொஞ்சம் அவனா 4 பேர் 2 நாளைக்கு பயன்படுத்திடுறேன். அப்புறமே ஹோட்டலில் மிரட்டுறது சாப்பாட்டுக்கு. எதை பார்த்து நம்ம 4 பேர் வந்து நம்மளை வந்து திரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் எங்க இருந்து அவங்களுக்கு குரு ரவுடிசங்கிறதும் இப்போ ஒரு ஃபேஷனாக கொண்டு வரும். இந்த ரெக்கார்டாக இருக்கவங்கள தான் விரும்புகிறாங்க பெண்களுக்கு மாதிரி ஒரு ஃபீல் உருவாக்கும் போது ரொம்ப யூனிவர்சல் ஆகி போச்சு. ரவுடிசத்தோட ரிசல்ட் எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கல்லூரி நானும் போய் பார்த்தப்ப அந்த ரவுடிசமாக இருக்கிறவங்க பார்த்து நம்மளும் இது மாதிரி ஆகணுங்கிற மனநிலையெல்லாம் உருவாடுச்சு. 17 வயசுல ரவுடிசத்தை ஹீரோ வயசமாக்கி படம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் தப்பான விஷயம். செத்தரணும் கிட்ட வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுங்கிறது கொண்டு வரும். வெற்றிமாறன் அண்ணனுக்கு அதை கோரிக்கை. ஹை கிளாஸ் பிள்ளைங்க வெளியே தெரியாம தவறு செய்யறாங்க. ரவுடித்தனம் பண்றது, கத்தி எடுத்து ரோட்ல சுத்துறது கிடையாது. விலை உயர்ந்த பார்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து பிள்ளைங்க தான் இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு தான் எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க இந்த ஒரு சமுதாயத்தில் குறிப்பாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைனில் ரீல்ஸ் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க ஒரு 2K கிட்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வடக்கனை போட்டு வட மாநிலத்தில் போட்டு வந்து பண்ணது, ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் இந்த 2K கிட்ஸ் முடியெல்லாம் வளர்த்துட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணுறாங்களே, எங்கே இருந்து உருவாகுறாங்க? யார் சார் இவங்க? பஸ் முத்தண்ணே, உனக்கு நல்லா தெரியும், நான் இவங்க மாதிரி பேப்பர் ரவுடி கிடையாதுன்னு. இந்த பிள்ளைகாவெல்லாம் வேற எங்கேயாவது வைக்கணும் அமீரன்னு சொல்லுவார் வட சென்னையில். ஆக்சுவலாக எல்லாமே இப்போ ஒரு ஃபேஷனேட் பண்ணப்படுதோங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அதாவது இப்படி இருந்தால் தான் இப்போ காலேஜ் போனால் தம் அடிக்கணும், காலேஜ் போனால் பேர் அடிக்கணும், எந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அந்த காலங்களில். இதயம் இந்த மாதிரி வரிசையாக வந்த படங்கள் அப்படி சொல்லிக் கொடுத்துச்சு. அந்த சீசனில் உள்ள படங்கள் சொல்கிறேன். கல்லூரி போனால் லவ் பண்ணணும் அப்படிங்கிறத பன்னீர் புஷ்பங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களை டியூன் பண்ணுச்சு. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே ரொமட்டிசைஸ் பண்ணக்குள்ள இப்போ வந்து எடுக்கிற படம் பூரா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, ட்ரக்கு மாஃபியா, கடத்துறது, ரவுடிசம், இப்படி தான் படம் எடுக்கிறாங்க. இதுதான் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸை மக்கள்கிட்ட ஏற்பாடு பண்ணுறாங்க. திணிக்கிறது தான். பட் இதுவல்ல. இவ்வளோ படங்கள் வந்து சுற்றி போட்டுச்சு. ஒரு குடும்பஸ்தன் வந்து வெற்றி பெற்றுச்சு பாருங்கள். இவ்வளோ படங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஸ்கார் வரதுக்கு போயிருக்கு பாருங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ உலகம் என்னங்கிறது அதுதான் வேர்ல்டு. அதை தான் நம்ம டியூன் அப் பண்ணணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மத கலாச்சாரம் எல்லாத்தையும் அதிகமாயிட்டு எல்லாமே எல்லா பக்கமும் எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு இதாக இருக்குல்ல சார். யார் வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த வயசு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு 4 பேர் 5 பேர் தான் குடிக்கிறவங்க இருந்தாங்க. இன்றைக்கி இப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஃபங்க்ஷனுங்கிறதே மேண்டேட்ரி ட்ரிங்க்ஸ் இருக்குது. அது சாவாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், கருமாதியாக இருக்கலாம், காது குத்தலாக இருக்கலாம், மேண்டேட்ரி ட்ரிங்க்ஸ் இருக்கும். போது ரொம்ப யூனிவர்சல் ஆகி போச்சு, எல்லாருக்கும் கிடைக்குது. இப்போ 4 பேர் சேர்ந்தால் அப்போ எல்லாம் வந்து படம் பார்த்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கூட்டாஞ்சோறுன்னு ஆக்கி திம்போம். ஒரு வீட்டிலேருந்து அரிசி வரும், ஒரு வீட்டிலேருந்து எண்ணெய் வரும், ஒரு வீட்டிலேருந்து மிளகாத்தூள் வள்ளி கரண்டியில் எடுத்து கையில் வச்சு போட்டு ஒட்டியாடுறது, கத்திரிக்காய் வெட்டி போட்டு ஒரு குழம்பு வச்சு வாழை இலை ஒரு தொட்டு அடுத்து போட்டு சாப்பிட்றது. நல்லா கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னுருக்கேன். இன்றைக்கி அந்த பண்பே இல்லை. இன்றைக்கி கூட்டாஞ்சோறு இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக கோட்டர்பாட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, சிக்கன் வந்துக்கிட்டு இருக்குது தம்பி. அதெல்லாம் நான் என் கண் முன்னே பார்க்கும் விஷயங்கள் தான். கண் முன்னே சமையல் ஓடிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போதையில் தலைநாண்டு போச்சு, சிக்கன் மட்டும் வெந்துப்பட்டு கோழியாவது உயிரோடு வந்துருக்கு போல இருக்குது. அதை கழுத்தறுத்து திங்காமல் தூக்கிட்டாங்க எல்லாமே. அப்போ இந்த மாதிரியான நிலையில் ரவுடிசங்கிறதும் இப்போ அது ஒரு ஃபேஷனாக கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அன்னியன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அம்பியை தானே சதா லவ் பண்ணியிருக்கணும். அவன் தானே நல்லவனாக இருக்கான், உன்னை பேம்பர் பண்ணுறான். ஆனால் அங்கே ரெமோவை போய் லவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் கல்லூரி படித்த காலங்களில் ஒரு பையனோடைய அந்த செத்து போயிட்டான் வச்சுக்க, அம்மா சூசைட் பண்ணிட்டான். ரவுடிசத்தோட ரிசல்ட் எனக்கு தெரியும் தம்பி, நல்லாவே தெரியும். நல்லா நீ பிரச்சனை பண்ண கூட எதிர்த்தெல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் தயாராக இல்லை. சரிப்பா, நீ பெரியவனா இருந்துட்டு போப்பா. எனக்கு எனக்கு இந்த சமுதாயத்து மேலே கோபம் இருக்குது, இந்த ஏற்றத்தாழ்வுகள் மேலே எனக்கு கோபம் இருக்குது. நீ யார் தனி மனிதன்ட்டு உன் மேலே எனக்கு என்ன கோபம்? நீ இந்த சமுதாயத்தோட ஒரு அங்கம்பா, சொசைட்டியே தான் எனக்கு கோபம். எனக்கு இந்த சொசைட்டியே பிடிக்கல. அவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, பொருளாதார சமன் இல்லை. அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு செத்தும் போயிட்டான். அப்போ கொஞ்சம் ரெக்கடாக இருக்கவங்கள தான் விரும்புகிறாங்க பெண்களுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாக்குறாங்க. பட் அது அல்ல, அது அழகில்லை. ரெக்கடாக இருக்கவங்களை வந்து பெண்கள் லைக் பண்ணுவோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அது பொய், அது தப்பான மித்து. அது நீட்டாக இருக்கவங்கள தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பைக்கில் ப்ரான்னு சைலன்சர் வச்சுட்டு போய் அந்த பொண்ணெல்லாம் திரும்பி கூட பார்க்காது.
அது ஸ்மார்ட்டாக இறங்கி டீக்கை டக் பண்ணி ஷூ போட்டு நல்லா பர்ஃபெக்டாக வாயேன் உனக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இவங்க தப்பாக அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே இருந்து சார் உருவாங்க? அதாவது பிறக்கும் போது நல்லா தான் இருக்கான், வளர்றான், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான். எதை பார்த்து இப்படி வந்தால் தான் கெத்து, இப்படி வந்தால் தான் மாசு, இதுதான் 4 பேர் வந்து நம்மளை வந்து திரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் எங்கேருந்து அவங்களுக்கு உருவாகுது? இந்த நீயாவனா டாக் ஷோ இருக்குல்ல, ஆமாம், அதில் ஒரு பக்கம் அப்பா இந்த பக்கம் புள்ள உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. என்னாச்சு படிக்கலைன்னு கோபி கேட்டார். படிக்கலை, ஏன் இல்லை நமக்குன்னு ஒரு நேம் இருக்குல்ல அப்படின்றாரு. யாரை முதல்ல அடிச்சிங்க? எங்கள் அப்பா தான் முதல்ல அடித்தாங்கண்ணா. ஹேய் பாவி, அப்பாவும் முதல்ல அடிச்சு இடன்பது. அப்போ அது எப்படி எந்த மாதிரி சமுதாயங்கிறது அது காட்டுச்சா இல்லையா உங்களுக்கு? அது ரொம்ப நல்ல ஷோ தம்பி. அது உலகத்தை பிரதிபலிக்குது, மனித மனநிலையை பிரதிபலிக்குது. ஆனால் இப்போ அதுக்கு சார்ந்து கானா பாட்டுகளும் நிறைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்களை வந்து வளர்த்து விடுறதுக்கு மாதிரியே நான் கானா பாட்டை விரும்புறது இல்லை. நிறைய கானா பாட்டு வந்து இந்த கஞ்சாவா இருக்கட்டும், இந்த கஞ்சா இப்படி தான் அடிக்கணும், இதுன்னு சொல்லி நிறைய கானா பாட்டுகள் அது மாதிரி வருதே சார். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டது. கரமுறன்னு ஒரு மிஷின் நிற்கிது, அது பக்கத்துலேயே நீங்கள் இருக்கிறீங்க. இப்படி வச்சுக்கோ, பஸ்ஸில் என்ஜின் பக்கத்தில் உட்காந்தா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதுவே பின்னாடிலாம் போனால் என்ஜின் சவுண்டு கேட்காதுல்ல, கேட்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பழைய இளையராஜா பாடல்களோ பழைய எம்எஸ்வி பாடல்களோ கேளுங்க, உங்கள் மனநிலை ரொம்ப மென்மையாக்கும், மெருதுவாக்கும். ஆனால் இங்கே கானா பாட்டு வந்து உங்களுக்கு டெம்ட் ஆகுது ரொம்ப. அந்த டோனு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு பிபி ஏற்றுது பயங்கரமாக. அப்போ இந்த இளைஞர்கள் அதை அந்த மாதிரி பண்ணுறாங்களோன்ற ஃபீல் எனக்கு வருது. முதல்ல அவன் வளர்கிற சுகாதாரமான சூழ்நிலையே இல்லை. அவன் பார்க்குற உலகமே. டெல்லி நிர்பயா வழக்கில் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, நாங்கள் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தப்புன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். பார்த்தா அவங்க அம்மா ப்ராஸ்டியூட்டு, அவங்க பெரியம்மா ப்ராஸ்டியூட்டு, அவங்க அத்தை ப்ராஸ்டியூட்டு. அவன் வளர்ந்ததே ஒரு விபச்சார விடுதியில் வளர்கிற பிள்ளையாக வளர்றவன் அவனுக்கு தவறாகவே தெரியாது. சரி தப்புன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் தம்பி. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஹை கிளாஸ் பிள்ளைங்க மேலும் ஹை கிளாஸாக போயிட்டே இருக்கானுங்க. ஹை கிளாஸ்லேயும் இந்த தவறுகள் இருக்குது. ஆனால் அவன் வெளியே தெரியாமல் தவறு செய்கிறான். இந்த ரவுடித்தனம் பண்ணுறது இல்லை, கத்தி எடுத்து ரோட்டில் சுற்றுறது கிடையாது. காரணம் அவன் வீட்டுக்கு பயப்படுறான், வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, முகம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறான். நீங்கள் போய் விலை உயர்ந்த பார்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து பிள்ளைங்க தான் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களோ அங்கே போனால் பார்க்கலாம், எல்லோரும் அங்கே இருப்பாங்க. அதை வெளியே தெரியாமல் வருவாங்க. அவங்க டிரைவர் இருப்பாங்க, உங்களை அழைச்சிட்டு அவங்க காரில் போவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி சார் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது, இந்த ட்ரெயினில் வந்துட்டு காலை தேய்ச்சிக்கிட்டே ரீல்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம லைக் பண்ணுறாங்கன்ற ஒரு மோகம் ஒன்று உருவாயிருச்சு. அதை நோக்கி ஆட்கள் ஓடுறாங்களே, இவங்களெல்லாம் தடுக்கவே முடியாதா சார் கடைசி வரைக்கும்? இப்போ இந்த ரயிலில் வந்து ஒரு பையன் அப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்படி வெளியில் எட்டி பார்க்குறான். அது திக் 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 திக்குன்னு இருந்துச்சு. கடைசி நிமிடம் மற்ற ஒரு அடி கம்பியில் முடிஞ்சு போச்சு. திக் திக் திக்னு இருந்துச்சு, மற்ற ஒரு இந்த ஐபி போஸ்ட் அடித்து தூக்குது. ஏன்னா எல்லா இடங்களிலையும் அந்த கேப் இருக்காது தெரிஞ்சுங்க. சில டேனிங்லாம் அந்த கம்பியை ஒட்டியெல்லாம் போயிடும். ஒரு காலத்தில் அந்த போஸ்ட் லாங்காக போட்டுருந்துருப்பாங்க, அப்புறம் தள்ளி வரக்குள்ள போஸ்ட் வந்திருக்காது. அவ்வளோதான் தம்பி கேப் இருக்கும். சில இடங்கள்லாம் இவ்வளவு தான் இருக்குது. அது எல்லோரும் பார்ப்பாங்க, ஆனால் நீ இருக்க மாட்டேன் உன்னை பார்த்தது. உன்னை எல்லோரும் ஊரே பார்க்குது, சுடலை தாவுடா தாவு, எங்கே இருந்து தாவுறது, என் நிலைமையை தான் ஊரே பார்க்குதுடா அப்படி. நீ பார்க்க மாட்டேன், நீ தான் மார்ச்சேரியில் இருப்பியே. உடற்குறாய்வாண்டி உன்னை மார்ச்சேரியில் கொண்டு வச்சிருது. இந்த இப்போ ரீசெண்டாக அரக்கோணத்தில் நடந்த விஷயம்லாம் வந்து நம்ம மனிதகுல வரலாறே இப்படி இருக்காங்களேங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதில் போலீஸ்காரன் வேறு சில பேர் ரவுடி ஆகிடுறான். சாத்தாங்குளம் அஜித்து கொள்வது, இதெல்லாம் என்ன மனநிலை? ஒருத்தரை கொண்டாந்து வச்சு எவ்வளோ அடிக்கிறது இல்லையா? நம்ம பார்க்கும்போதே தெரியும், ரத்த வடிதுனாலே நமக்கு ஒரு மாதிரி டக்குன்னு இதாகிடும்ல. யாரையும் அடிக்காது, யாரையும். நான் ரீசெண்டாக ஒரு பர்டர் கேஸ் ஒன்று ஒரே அடியில் இருந்துவிட்டான். செங்கல்னு சொல்லுவாங்களே, செங்கல் அறக்கல், வீடு கட்டுற கல் தம்பி, அதை எடுத்து அடிச்சிருக்காங்க தம்பி. இந்த இடத்துல ஒரே அடியில் ஸ்பாட் அவுட். இவனும் கொள்ளன்னு அடித்தானு தெரில, அவனும் நல்லா பலமான போயிருந்தான். ஆனால் செபிள் லாக்கில் ஆகிட்டு. யாரையும் அடிக்கிறதோ தொட்டு பேசுகிறதோ தப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் லைட்டாக தலை புஷ்ஷாக இப்படி விழுந்துட்டீங்கன்னா, ஒரு கம்பி கம்பியில் பட்டுட்டுன்னா நீங்கள் இறந்துருவீங்க. உலகேஸ் ஆகிடும். எனக்கு ஃப்ரெண்ட்லியாகவே சொல்கிறேன், நம்ம நண்பர்களாகவே இந்த அடித்து பழகிறது, தொட்டு பழகிறதுலாம் பழகக்கூடாது. நாகரிகமாக ஜென்யூனாக பேசணும். இவங்களுக்கு எங்கே இருந்து சார் இந்த போதை பழக்கம்லாம்? இவ எல்லாருக்குமே பிலோ 18 சரி, பிலோ 18 இருக்க இந்த 2K கிட்ஸ் ரவுடிகளுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த போதை பழக்கம், மது பழக்கம், இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? பழக்கம்ன்றது ரெண்டாவது தானே, கிடைக்கிறது எங்க இருந்து கிடைக்கும்? இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், எதை தேடுகிறாயே அது உனக்கு கிடைக்கும் அப்படிம்பாரு. கீதை கூட சொல்லும், நீ தேடுவது கண்டிப்பாக கிடைக்கும், நீ என்னவாக வேண்டும் என்று எத்தனை எண்ணி விழைகிறாயோ அதுவாகவே மாறுவாயின்னு சொல்லுவோம் கீதை.
அவன் விளையிறது அப்படி. இதுதான் அப்துல் கலாம் கண்ட கனவா? இந்த இளைஞர்களுக்கு தான் எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? சுதந்திரத்தை பற்றி ஐடியா கிடையாது, நாட்டை பற்றி ஐடியா கிடையாது, மொழியை பற்றி ஐடியா கிடையாது, எதை பற்றி ஐடியா கிடையாது. காலைல எழுந்துக்கிறது, துணிமணினா நீட்டாக தானே தம்பி இருக்கணும். கிழிஞ்சு போன ஜீன்ஸ் எப்படி ஃபேஷனாக இருக்கும், பால் பச்சை கலரில் ஒரு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு காலையில் எழும்பிடுறது. என்ன மச்சான் எங்கே இருக்கிற பார்ப்பலாம், அவ்வளோதான். போயிட்டு எங்கனே போய் டோப்பை போடுறது. இப்போ 1000 ரூபாய்க்கு இன்னும் 3 பேர் குடிக்கலாம் தம்பி. புல் போதையெல்லாம் இருந்தில்ல. ஆனால் 1000 ரூபாய்க்கு கஞ்சி ஆகுனா 4 பேர் 2 நாளைக்கு பயன்படுத்திடுறாங்க. ஆள் ஒரு 200 ரூபா உஷார் பண்ணுறதெல்லாம் அங்கே எங்கே மீட்டர் போட்டு கொண்டு வர்றது. அப்புறம் போய் ஹோட்டலில் மிரட்டுறது சாப்பாட்டுக்கு. அவங்க இதை ஒழியுது போ, இது ஒரு மிரட்டல் பிச்சைன்னு சோறும் கொடுத்துட்றாங்க. போகிறதுக்கு ரயில், இங்கே டிக்கெட் எடுக்க போகிறாங்க. நல்லா யாரும் சுற்றிட்டே இருக்கட்டும் தம்பி, எங்கேயும் போயிட்டு இருக்க வேண்டியது தானே. ஏறு திருவள்ளூர் போய் இருக்கிறது, ஏறு கிட்டியில் போய் இருக்கிறது, சும்மா போகிறது தானே. ஏன்னா இப்போ நமக்கு லோக்கல் ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் யாராவது மண்டல கலர் பண்ணியிருந்தாலே பயமாக இருக்குது. அவங்கள பார்த்தாலே ஆகா என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியலையே, மண்டெல்லாம் வேறு கலர் கலராக வச்சு நிற்கிறானுங்க, பக்கத்தில் வேறு நிற்கிறானுங்கன்ற ஒரு பயம். அதாவது கலரிங், இப்போ எனக்கு கலரிங் பண்ண ரொம்ப ஆசை, உண்மையாக தான் அதான் பண்ணணும்னு ஆசை. ஒரு பண்ணுறதுக்கு அச்சப்பட்டு நான் பண்ணாமல் இருக்கிறேன். நம்மளே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவோம். ஹைகோர்ட்டில் ஒரு ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆகிட்டார். அட்வொகேட் ஒருத்தர் ஆனால் தலைமுடி, காதில் கடுக்கெல்லாம் போட்டிருந்தார். காதில் கடுக்க மட்டும் தலைமுடியெல்லாம் போட்டிருந்தார். அப்புறம் ரெப்ரசன்ட் பண்ணார். வெயிட் லேர் அண்ட் கவுன்சில். என்ன ஹேர் ஸ்டைல் இது, காதில் என்னது? நீ ஒரு சொசைட்டிக்கு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய, நீ சொசைட்டிக்கு மத்தியானம் முடியெல்லாம் வெட்டி க்ளீனாக நீட்டாக வரணும். போஸ்ட் போகணும், இது ஆஃப்டர்நூன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாரு. மத்தியானம் முடியெல்லாம் வெட்டி நீட்டாக வந்தார். இப்போ எப்படி இருக்கு பார்க்க? ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்லை? இந்த 2K பிள்ளைங்களோட ஆரம்ப கட்டம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த காலேஜில் வந்துட்டு இந்த ரூட்டு தலை, இந்த காலேஜுகளுக்கு நான் தான் டான் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிளம்புறாங்க. ரொம்ப காலமாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது. இவங்கள பார்த்து தான் இப்போ இருக்க இளைஞர்கள், இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாமே நம்மளும் இவங்கள மாதிரி வந்துடணுன்ற ஒரு முன்னோட்டத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்களா? இல்லை மீனிங் இது இம்பேக்ட் இருக்குது இல்லை. நான் ஒரு விஷயம், நான் கல்லூரி நானும் போய் பார்த்தப்ப அந்த ரவுடிசமாக இருக்கிறவங்கள பார்த்து நம்மளும் இதுமாதிரி ஆகணுங்கிற மனநிலையெல்லாம் உருவானுச்சு 17 வயசில். பட் அதுக்கு நான் ஃபிட்டான ஆள் கிடையாது, அது ஒரு விஷயம். பட் அந்த உருவானுச்சு. அப்புறமா தான் மற்ற இது இல்லைடா லைஃபு. கல்லூரி பருவங்கிறது என்ஜாய்ஃபுல், ஜாலியாக இருக்கணும், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ரவுடிசத்தை பற்றி நான் டிவியில் பேசுகிறது, தொலைக்காட்சிகளில் பேசுகிறது, அதோட எண்டை சொல்லுவேன். அப்படியே உரு தெரியாமல் போனவங்களாம் இருக்காங்க, அட்ரஸே இருக்குது வராங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அதாவது ஒரு காலத்தில் பேசப்பட்டுட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் இப்போ இங்கே எல்லாமும் சந்தனமும் வணக்கம் எது மனம் கையில் தேய்ச்சி அப்படின்னு மோந்து பார்த்துட்டு போகிற விஷயம் இருக்குல்ல. ரவுடிசோட எண்டு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதுலேருந்து எக்ஸிட் ஆக நினைக்கிறாங்க, வெளியாகிடணும், இது இல்லை வாழ்க்கை, என்ன போலீஸ் பிடிக்கிறது ஒருத்தர் இதே வேலையா. ஆனால் எக்ஸிட் ஆகவே முடியாது. விளக்கத்தைக்கு சொல்லணும்ல தம்பி, இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது கெட்டது, இப்படி போனால் வாழ்க்கை இப்படி இருக்கும், இப்படி போனால் வாழ்க்கை இப்படி இருக்கும், ரிசல்ட்டை சொல்லிடணும். ரவுடிசத்தை ஹீரோயிசமாக்கி படம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தப்பான விஷயம். செதறணும் கடைசி. இப்போ படமே வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுங்கிறது கொண்டு வரணும் கதைக்குள்ள. எண்டு வந்து வாழ்க்கை செதறலை காமிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ரவுடி மட்டும் சாகிறதோட படத்தை நிப்பாட்டிடுறாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.